இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைய முட்டி மோதிக் கொண்டிருக்கிறார். அருமை சகோதரர் என பொதுச் செயலாளர் பழனிசாமியை குறிப்பிட்டு கெஞ்சாத குறையாக முயற்சித்தார். எதுவும் நடக்கவில்லை. பன்னீர்செல்வத்தை திரும்பவும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள பழனிசாமி விரும்பவில்லை. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் போற்றி பாதுகாக்கப்பட்ட அதிமுக தலைமை கழகத்தை ஆட்களை வைத்து தாக்கியவர். அதனாலேயே அவரை பொதுக்குழு வாயிலாக கட்சியிலிருந்து நீக்கினோம். மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளும் வாய்ப்பே இல்லை என கூறிவிட்டார் பழனிசாமி. அதன் பின்னணியில் ஒரு கட்டுமான நிறுவன தொழிலதிபர் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அதிமுக வட்டாரங்கள் கூறிய தகவல், அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் தொண்டர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் பழனிசாமியும் அவருடன் இருக்கும் சில தலைவர்களும் விரும்பவில்லை. தற்போது பாரதிய ஜனதா அழுத்தத்தால் டிடிவி தினகரன் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். பன்னீர்செல்வத்தையும் கட்சிக்குள் சேர்த்தால்தான் தென் மாவட்டங்களில் திமுக கூட்டணியை வீழ்த்தும் அளவுக்கு கட்சி பலமடையும் என தொண்டர்கள் பெரும்பாலானோர் கருதுகின்றனர். ஆனால் பழனிசாமிக்கு பின்புலமாக இருந்து செயல்படும் தமிழகத்தின் பிரபலமான அந்த கட்டுமான நிறுவன தொழிலதிபர் பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள் எக்காரணம் கொண்டும் இணைத்துவிடக் கூடாது. அப்படி இணைத்தால் அவர் உங்களுக்கு போட்டியாக பொதுச் செயலராகவும் கட்சியை தன் கட்டுக்குள் கொண்டு வரவும் முயற்சிப்பார் என பழனிசாமியிடம் தூபம் போட்டுக்கொண்டே இருக்கிறார். அதை அடுத்தே பன்னீர்செல்வத்துக்கு சாதகமான முடிவை அறிவிக்க பழனிசாமி விரும்பவில்லை. குறிப்பிட்ட அந்த கட்டுமான நிறுவன அதிபரின் செயல்பாடுகளே சந்தேகத்துக்குரியவை. அதிமுக ஆட்சி காலத்தில் பன்னீர்செல்வம் துணை முதல்வராக இருந்தபோது அவரோடு நெருக்கமாக இருந்து சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செய்தவர். நிறைய பண பலன்களை பார்த்தவர். ஒரு கட்டத்தில் பன்னீர்செல்வத்திடமே பெரும் தொகை பெற்று அவருக்கே ஹல்வா கொடுத்தவர். மீண்டும் பன்னீர் அதிமுகவுக்குள் வந்து பலம் பொருந்தியவராக மாறிவிட்டால் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டு நெருக்கடி கொடுக்க கூடும் என்ற அச்சத்திலும் அவரை கட்சிக்குள் இணைய விடாமல் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த உள் சூட்சமங்கள் புரியாமல் அவர் சொல்படியெல்லாம் செயல்படுவது கட்சிக்கு நல்லதல்ல. அவர் திமுக தலைமைக்கு நெருக்கமானவர்களோடும் நெருக்கமான உறவில் இருந்து கொண்டிருப்பவர் என அந்த வட்டாரங்கள் கூறின.